ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். நம்ம புனர்பூசத்தில் இருக்கிற குரு பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? மகம் நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ், மகம் நட்சத்திரம் அப்படின்றது கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேதுவுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரி பலன்களை தர்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான ஒரு ஸ்தான பலத்தோடு தான் குரு வரார். மகம் நட்சத்திரக்காரர்கள் முதல்ல கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள். கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாமியார் மாதிரியான ஒரு ஸ்தானத்தில் தான் இப்போது குரு வரார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பெருசாக அவங்களோட அவங்களும் எதையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அடுத்தவங்க சொல்கிறதையும் சரியாக கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு சொல்லி அப்படியே அது ஒரு சாமியார்கள் மாதிரி தான் இருப்பாங்க. யார் மேலேயும் பெருசாக அன்பு செலுத்த மாட்டாங்க. யார் மேலேயும் ஒரு கவனம் வைக்க மாட்டாங்க. அதே போல் அவங்களையும் அவங்க ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டாங்க. கட்டனேன்னு ஒரு ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, கிடைச்சது சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம். அதாவது நல்லா இருக்குது, ஸ்வீட்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவர் இப்படி தட்டத்தை எடுத்து எல்லாம் எடுத்து இப்படி வச்சுக்கிறாரு. ஃபுட்டு எடுத்து வச்சுட்டு இப்படி எல்லாம் சுற்றி வச்சாச்சு. நடுவில் இப்படி தயிர் சாதத்தை எடுத்து இப்படி வச்சுக்கிறார். அப்போது ஸ்வீட்டில் தயிர் படும், ஒரு சட்னியில் தயிர் படும், மசால் தோசை இருக்குது, அதுலேயும் தயிர் சாதம் மேலே இருக்குது. அப்போது அந்த எண்ணெய் டேஸ்ட் அந்த தயிர் எல்லா டேஸ்ட்டையும் மறைச்சிரும். என்ன கிடைச்சதை சாப்பிட்றதான், ஏன்னா ஒன்று வயிற்றுக்கு சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி கிடைச்சதை சாப்பிட்றது, கிடைச்ச மாதிரி வாழ்கிறது. சாமியார்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இப்போது மகம் நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. குடும்பத்தில் இதனால் பிரச்சனை வரும். மனைவி கோவம் வருமா வராதா? இல்லை மனைவி அப்படி இருந்தாங்கன்னா கணவருக்கு கோவம் வருமா வராதா? அந்த மாதிரி ஒரு கோவம் வர மாதிரி நடந்துப்பாங்க. குழந்தைங்களுக்கும் கோவம் வரும். பெரியவங்களுக்கும் எந்த வித கான்சன்ட்ரேஷனும் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா பெரியவங்களுக்கும் கோவம் வரும். அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகளையே தான் இவங்க உண்டாக்கிக்குவாங்க. அதே போல் இவங்களுக்கு இந்த நேரத்தில் வீடு வாகன யோகமெல்லாம் அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே அமையும். ஆனால் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. கணவர் ஜாபில் இருப்பார் இல்லையா, வேலையில் இருப்பார். மனைவி போய் புரோக்கர் கூட போய் வீடெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. சாயந்தரம் வந்ததும் சொல்லுவாங்கல்ல, அவர் வந்ததும் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனேன், அங்கே ஒரு வீடு இப்படி இருந்துச்சு, இன்னொரு இடத்துக்கு போனேன், அங்கே ஒரு வீடு இருந்தது, அது இன்னொரு காட்டினார், இது எல்லாமே நல்லா இருக்குது, நான் 3 வீடு செலக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அது பார்க்கலாம், அதில் இருக்க அட்வான்டேஜ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம், இல்லை அதை பிடிக்கலினா வேறு கூட பார்க்கலாம், எப்போ போகலாங்க அப்படின்னா பார்க்கலாம், என்ன அவசரம், மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னாருன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த வீடு பார்க்குற விஷயம் இருக்கும். அதே போல் தான் ஒரு வண்டி எடுக்கலான்னு இப்போ தம்பிக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கேன்னு. அவர் உடனே சரி இவர் வாங்கலான்னு சொல்கிறாருன்னு ஒரு 4 வண்டி பார்த்துட்டு அண்ணன் பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, உன்னைய ஏன் இவ்வளோ அவசரப்படுற, பொறுமையாக இரு, நம்ம பார்ப்போம், எனக்கு என்ன கலர்னே முடிவு பண்ண முடியல அப்படின்னு அவருக்கு ஏண்டா இவருக்கு பார்த்து சொன்னோன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அது மேலே ஒரு இதே காட்ட மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இப்போது இதெல்லாம் இவங்க எப்போவுமே அப்படி தானா, எப்போ அப்படி இருக்க மாட்டாங்க. புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் அவங்க பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதாவது பொழுதுபோக்கு விஷயங்களுக்கும் ஆடம்பர விஷயங்களுக்கும் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆனால் வேலை, தொழில், வியாபாரம் அந்த விஷயங்களில் மிக சரியாக நடந்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த ஆசைகள் அப்படின்றது இவங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்காது. அதனால் இந்த நேரத்தில் இவங்க வாங்காமல் இருக்கிறதே நல்லது. ஏனோ தானோன்னு எதையோ ஒன்று வாங்குறதுக்கு, இல்லை அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் பொறுத்து புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறி போனதுக்கப்புறமா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க வாங்கிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மகம் நட்சத்திரக்காரர்கள் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரர்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சூப்பராக படிப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே +1 10th அந்த 10th +2காரங்களும் ஒரு குறிக்கோளோடு நான் படிச்சே ஆகணும், நான் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு படிச்சிருவாங்க. மேலே காலேஜில் படிக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க தான் எக்ஸாம் எழுதவே ரெடியாக இருக்குவாங்க. இப்போ ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீட் எழுதுகிறாங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த நேரத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அது எழுதணுன்னே தோணும். அதனால் அவங்களும் சிறப்பாக எழுதுவாங்க. ஸோ படிப்பை பற்றி மகம் நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்க குரு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
சூப்பராக செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரொம்ப ரொம்ப ஜாலி பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போவுமே என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை அப்படின்னு நினைக்கிற காலகட்டமாக இது இருக்கும். இந்த 10 மாத காலங்கள் குரு புனர்பூசத்தில் இருக்க வரைக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இவங்க ஒய்ஃபு குழந்தைங்களே கூட யோசிப்பாங்க, என்னடா ஓன்னு திரிவாரி எப்போ பார்த்தாலும், இப்போ என்னன்னா ஒரே ஜாலியாக இருக்காரு அப்படின்னு. அதே போல் பெண்களாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்துக்குவா, பேசவே மாட்டா, இப்போ என்னடான்னா நம்மளே பேசினாலும் கூப்பிட்டு பேசுகிறாளே, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி பூரம் நட்சத்திரக்காரர்கள் மிக மிக சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் சாமி அந்த மாதிரி செஞ்சிடுவார். வீடு வாகன யோகம் இருக்கா? இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல வீடாக செலக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதாக செலக்ட் பண்ணுவாங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் வீடு கிடைக்கும். கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உடனே டக்குன்னு இவங்களுக்கு கை நிறையா இவங்க பணம்லாம் வச்சுட்ருக்க மாட்டாங்க, கடன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை வாங்கிடுவாங்க, பின்னாடி கடனையும் ஈஸியாக கட்டிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாகனமும் கடனில் வாங்குவாங்க, வீடும் கடனில் வாங்குற மாதிரி தான் இந்த நேரத்தில் இவங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கா? சூப்பராக இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்கள் அவங்க முயற்சி பண்ணதும் இப்போவே பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க, பிளான் முதல்ல இருந்திருக்கும், பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் அது கிடச்சி அவங்க கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயும் நல்லா ஜாலியாக நிம்மதியாக இருப்பாங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. சின்னதாக வரும், சின்னதாக கொஞ்சம் தூங்காமல் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டே இருக்கனால தலைவலி, கண்ணு வலி அந்த மாதிரியெல்லாம் வரும். ஏன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கிற காலகட்டமாக இருக்கனால அவங்க ஃபோன் தான் நோண்டிகிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது பசங்களாக இருந்தால் ரொம்ப பைக் எடுத்துகிட்டு வெளியே சுற்றி அதனால் உடம்பு வலி, கால் வலி, அந்த கண்ணெல்லாம் சுற்றி சூடாகி உடம்பு கண்ணெல்லாம் சிகப்பாகி அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஜாலியாக இருக்கனால ஏதாவது ஒரு குடி அந்த மாதிரி பசங்களோட சேர்ந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களும் செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும்தானே தவிர ரொம்ப மோசமாக போய் பிரச்சனையாகி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. சுய ஜாதகத்தில் ஏதாவது கொஞ்சம் குறையாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பொதுவாக பூர நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான ஆக வாய்ப்பு இல்லை. அதே போல் வயதானவர்களுக்கும் நோய் தாக்கம் அப்படின்றது இருக்குமோ தவிர பெருசாக இருக்காது. எப்போ இருக்கிறது அப்படியே இருக்கும், பெருசாகாது. பூர நட்சத்திரக்காரர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? படிப்புலலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் கவன சிதறல்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் நம்ம கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படித்தே ஆகணும் அப்படின்னு படிச்சிடணும். சின்னவங்களுக்கும் காலேஜ் போனவங்களுக்கும் இதில் பெரிய பாதிப்பு வராது. இந்த 10th + 2 காரங்களுக்கு தான் கொஞ்சம் அதில் கவனம் வச்சு படிச்சிடுறது நல்லது. அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க நினச்சது நடக்கும். உத்திர நட்சத்திரக்கார மனைவியாக இருந்தாங்கனாலும் சரி, கணவராக இருந்தாங்கனாலும் சரி, அவங்க துணைகள் இவங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்படியே இல்லைனாலும் இவங்க ஒரு வார்த்தையில் அவங்கள நடக்க வச்சிருவாங்க. இவங்க ஒரு சின்னதாக ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டாலே அவங்க சரிங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் இவங்களோட வீட்டில் எல்லாமே நடக்கும். குழந்தைங்க கூட அவங்க அம்மா சொல்லப்படி கேட்பாங்க, அப்பா சொல்கிறபடி கேட்பாங்க. அந்த மாதிரி உத்திர நட்சத்திரக்காரர்கள் கை தான் ஓங்கி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்துக்குள்ளே, அப்பா அம்மாக்குள்ளே, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே, இப்போ 2-3 பேர் அந்த குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தால் அதில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் யாரோ அவங்க சொல்கிற பேச்சு தான் அப்போது நடக்கும். அதனால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க. அவங்க மிச்சம் இருக்கவங்கலாம் அவங்க சொல்கிறத கேட்குற அடிமைகள் மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இவங்க நினச்சது நடக்கும். ஒரு வீட்டு யோகம் இருக்கான்னா சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த வில்லங்கமும் இல்லாமல் இவங்களுக்கு வெற்றிகளுக்கான நேரம் இது இவங்களுக்கு. அதனால் அங்கே வீடு வாங்கும்போது அந்த பத்திரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்களுக்கு உடனடியாக அது நினச்ச நேரத்துக்குள்ளே இந்த நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா அந்த நேரத்தில் அது நடந்துடும். அதே மாதிரி தான் வாகனங்களும். வீடே கிடைக்குது, இது அப்போ வாகனம் கிடைக்காதா? சூப்பராக நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டு யோகம் இருக்கா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இவங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதே போல் அங்கேயும் போய்
இவங்க நல்லா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் போனதுனால எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தில் மட்டும்தான் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அதுவும் இப்போ தான் தொடங்கும். ஏன்னா 6ஆம் பாவம் அப்படின்றது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால குடல், அஜீரண குறைபாடுகள், அப்புறம் குடலில் ஏதாவது பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆரம்பமாகும். ஆரம்ப ஸ்டேஜில் மட்டும் இருக்கும். இந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட போயிட்டு அதையெல்லாம் கவனிச்சிட்டாங்க அப்படின்னா அது சிறப்பாக நல்லாயிருக்கும். அதே போல் கொஞ்சம் வயதானவர்களுக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் உடம்புல. அதனால் கொஞ்சம் ஒரு 60 வயசுக்கு மேலே போனவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே சொல்லவே வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். யாருமே உத்திர நட்சத்திரக்கார குழந்தைங்க இருக்கிற பேரண்ட்ஸ் யாருமே என் பையன் எப்படி படிப்பான் அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா நல்லா படிப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதாவது இந்த நேரத்தில் இந்த 10 மாத காலம் குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நல்லா படிப்பாங்க, ரெகுலராக படிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த 10 மாத காலத்தில் பெரிய இப்போ +1 +2 எழுத வேண்டி வருது அப்படின்னா இந்த நேரத்தில் படித்து எழுதுகிறவங்க சிறப்பாக பண்ணிடுவாங்க. அதே போல் காலேஜில் ஏதாவது அரியர்ஸ் எல்லாம் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா இந்த செப்டம்பரில் இந்த நேரத்தில் வர்ற எக்ஸாம்ஸை நல்லா பண்ணி நல்லா பாஸ் ஆகிடுவாங்க. உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும், இவன் எல்லாத்துலேயும் அரியர் வைப்பான், இவன் எப்படி ஒரே அட்டம்ப்டில் இத்தனை பேப்பரும் எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி நல்லா எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் வேறு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் தான் அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. அதனால் ஒரு டைம் அப்படின்றது நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.